ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் அம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் லாலிபாப் மிக சுவையாக மிக சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் விங்ஸுகளை லாலிபாப் பீஸுகளாக மாற்றணும். பாருங்கள், சூப்பரான அழகான சிக்கன் லாலிபாப் பீஸுகளாக மாற்றியாச்சு. சிக்கன் விங்ஸுகளை சிக்கன் லாலிபாப்புகளாக எவ்வளோ சுலபமாக மாற்றுறதுன்னு போன வீடியோவில் என்னுடைய ஹஸ்பண்ட் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவினுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் கடலை மாவு உள்ள போட்டுடலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கசூரி மேத்தி சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, 1/2 எலுமிச்சம்பழத்தை உள்ள புழிஞ்சு விட்டுடலாம். தயிர் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாம் கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது கிடையாது. லெமன் ஜூஸும் தயிருமே போதுமானதாக இருக்கும். பாருங்க, சிக்கன் லாலிபாப் செய்யறதுக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மசாலாவில் சிக்கன் லாலிபாப் பீஸில் ஒன்றா போட்டு அழகாக மசால் தடவி எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலாவை சிக்கன் லாலிபாப் பீஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். இது போல் சிக்கன் லாலிபாப் பீஸில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி தடவி விட்டுருங்க. இதே போல் எல்லா சிக்கன் லாலிபாப் பீஸ்லையும் மசாலா தடவி நம்ம ரெடி பண்ணிடலாம். முதல்ல எல்லா சிக்கன் லாலிபாப் பீஸ்லையும் நல்லா மசாலா தடவியாச்சு. இதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. பாருங்க, சிக்கன் லாலிபாப் பீஸில் மசாலா தடவி 1 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதை எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் சூடானதையும் நம்ம லாலிபாப் பீஸில் உள்ளே போட்டுடலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒவ்வொரு லாலிபாப் பீஸுகளையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். பாருங்க, பொரிக்கிறதுக்காக லாலிபாப் பீஸில் உள்ளே வச்சாச்சு. பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் வேகட்டும். இந்த சிக்கன் லாலிபாப் பீஸில் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வெந்துடட்டும். அதுக்கப்புறம் இதை சிக்கன் பீஸில் திருப்பி போட்டுடலாம். கேஸை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் பீஸில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த பீஸை ஒன்றா நம்ம மெதுவாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சிக்கன் லாலிபாப்லாம் போட்ட மசால் அப்படியே இருக்குது. எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சு வரல. அந்த மசாலா முழுக்க அந்த சிக்கன் லாலிபாப் பீஸில் அப்படியே அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி எல்லா சிக்கன் லாலிபாப் பீஸுகளையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் அப்படியே 2-3 நிமிஷம் விட்டுருங்க. இந்த சைடும் நல்லா வெந்து வந்துடட்டும். இந்த சிக்கன் லாலிபாப் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் ஒவ்வொரு சைடும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு திருப்பி போடுங்க. பாருங்கள், சிக்கன் லாலிபாப்பெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. பார்க்குறப்பவே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த சிக்கன் லாலிபாப் பீஸுகள் இப்போ தனியாக எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், சிக்கன் லாலிபாப் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே போல் மற்ற சிக்கன் லாலிபாப் பீஸுகளையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எங்கள் வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.